ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சேமியா பால் பாயசம் தான். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் உருகுனோன்னா கொஞ்சம் முந்திரி போட்டு, முந்திரி பொரிஞ்சோடனே சேமியாவும் மெரூன் கலர் வர அளவுக்கு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி சேமியா வேக வச்சிடலாம். சேமியா வெந்தோடனே தேவையான இனிப்பு போட்டுடலாம். 1/2 லிட்டர் பால் காய வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றிடலாம். சேமியா பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுட சுட சோறு, முருங்கைக்காய் சாம்பார், நல்லா கம்மன்னு முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கிறேன். அதுக்கு சைடிஷ் கருணக்கிழங்கு வறுவல், நல்லா மொறுன்னு சாம்பார் ரசம் எல்லாம் சூப்பராக இருக்கும். கருணக்கிழங்கு வறுவல் இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. சுட சுட சோறு, முருங்கைக்காய் சாம்பார், சேமியா பால் பாயசம், கருணக்கிழங்கு வறுவல். இன்றைக்கி நம்ம வீட்டில் சுட சுட சோறு, முருங்கைக்காய் சாம்பார், சேமியா பால் பாயசம், கருணக்கிழங்கு வறுவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.